தளபதி சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வர்றப்ப கிரவுட் ஆர்ப்பாட்டத்துல கீழே விழுந்துட்டாரு. ஆனா அவரை தள்ளிவிட்டது இந்த ப்ளூ சட்டை தான் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், எப்படி ஒருத்தர் மேல இப்படி பழிய போடுறீங்க? அவர் பின்னாடி எல்லாருமே புஷ் பண்றதுனால அவர் அந்த டூர்ல கை வைக்க போகும்போது தளபதி மேல கை வச்சு தளபதி கீழே விழுந்துட்டாரு. கடவுள் புண்ணியத்துல எந்த ஒரு ஸ்கிராச்சும் இல்ல, தளபதி சேஃப் தான். இந்த ப்ளூ சட்டை நபர் வந்து ஏர்போர்ட்டோட செக்யூரிட்டி கார்டு. எல்லா நடிகர்களையுமே சேஃபா தான் வெளியே அனுப்புவாங்க. சோ தளபதி கீழே விழுந்ததுக்கு இவர் காரணம் இல்ல, ஒரே காரணம் ஃபேன்ஸ் மட்டும்தான். தளபதி மேல இருக்கக்கூடிய அன்பு எனக்கு புரியுது, ஆனா அந்த அன்பால அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. அந்த மனுஷன் நல்லா இருந்தாதாங்க நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். சோ கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுங்க. அன்பு அளவுக்கு மீறி போகலாம், ஆனா காட்டு மிராண்டித்தனமா போக கூடாது. ஏன்னா இந்த மீடியா என்ன பண்றாங்கன்னா இத தலைப்பு நியூஸாவே போடுறாங்க. அதே நேரத்துல தளபதி கீழே விழுந்ததுக்கு மீடியாவும் ஒரு காரணம் தான். இந்த கேமராவை எடுத்துட்டு எதுக்கு இப்படி அடிச்சு புடிச்சிட்டு வர்றாங்கன்னே தெரியல. ஏர்போர்ட்ல எப்படி இவ்வளவு கிரவுட் வந்துச்சு? இந்த போலீஸ் எதுக்கு இவ்வளவு பேரை அனுமதி பண்றாங்க? ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வரும். எனிவே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாது. எல்லாருமே டிசிப்ளினா இருங்க. இந்த நியூஸை மறக்க தளபதி பெஸ்ட் மோட்டிவேஷனல் வீடியோவை பாருங்க. நான் யானை இல்ல குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்கிறது லேட்டாவான, குதிரை விழுந்தா